சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். அடியே தமிழ்ச்செல்வி கிளம்பிட்டியா இல்லையா அடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா தமிழை கூப்பிட, அம்மாச்சி இந்த வந்துட்டு அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழும் பார்த்தா அவசர அவசரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை சேது பார்த்துட்டு ஒன்றும் புரியாம குழம்பி போய் நிற்க, எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பரபரப்பா, தமிழ் எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஏன் அவசியமா உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன், எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆஸ்பத்திரிக்கா, ஏன் உடம்புக்கு என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறவும், ஏன் இப்படி பதறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இல்லை ஆஸ்பத்திரிக்கு போறீன்னு சொன்னியே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இல்லை வழக்கமான செக்கப் தான், ஸ்கேன் பண்ண டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, அதனால ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஆஸ்பத்திரிக்கு போறியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், எதுக்காக, நான் தான் பொய் சொல்றவளாச்சே, வயிற்றுல துணி மூட்டையை கட்டி பொய் சொல்றவ தானே நான், மாசம் ஸ்கேன் போட கூப்பிடையில நீங்க வரவே இல்லை, நீ பொய் சொல்லுவாமா, ஒவ்வொரு பொய்யும் என்னால் தாங்க முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க, நீங்க ஒன்றும் வரணும்னு அவசியம் கிடையாது, நான் அம்மாச்சி கூடவே போய்க்கிறேன், அம்மா அப்புறம் அம்மாச்சி நான் 3 பேரும் தான் வழக்கமாக ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போவோம், இப்பயும் அப்படித்தான் நாங்கள் போய்க்கிறோம், நீங்கள் வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பாட்டுக்கு விருட்டுன்னு கிளம்பி இங்கே கீழே வராங்க. அப்பதான் அப்பத்தா, அடி எம்பிட்டு நேரம் அப்பாயின்மெண்ட் வேற வாங்கியாச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிட, சேதுவும் பார்த்தா பின்னாடியே வராரு, நம்மளை வேற வர வேணான்னு சொல்லிட்டா, ஆனால் நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு தோணுதே, குழந்தைய ஸ்கேன்லாம் பார்க்கணும்னு தோணுதே, என்ன பண்ணுறதுடா சேது, சேது ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி இவங்க முன்ன போகட்டும் நம்ம பின்ன போவோம் அப்படின்னு சொல்லி சேது பைக் எடுத்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா காரையை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு அப்பத்தா தமிழ் வசந்தி 3 பேரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. டாக்டர்கிட்டையும் போய் செக்கப்லாம் பண்ணிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு டாக்டர்கிட்டையும் பேசிட்டு வழக்கம் போல் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு தமிழ் அப்பத்தா வசந்தி 3 பேரும் பேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து பார்த்தா வெளியே வராங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கிட்ட பார்த்தா சேது நிற்கிறாரு. உள்ளே போயிட்டு வெளியவே வந்துட்டாங்க, நம்ம உள்ளே போய் என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேது முழிச்சு போய் நிற்க, அப்போ தான் ஏன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா ஒருத்தர் கூப்பிட்றாரு. யாருன்னு பார்த்தா சேதுவோடைய ஃப்ரெண்டு. என்ன மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் வரை வந்திருக்க, என்ன உடம்புக்கு எதுவும் சௌகரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஃப்ரெண்டு கேட்கவும், மாப்பிள்ள எவ்வளோ நாள் ஆச்சு உன்னைய பார்த்து, இல்லை மாப்பிள்ள சும்மா தான் வந்தேன், ஆமா நீ என்ன மாப்பிள்ள இங்கே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்கே தான் மாப்பிள்ள என் ஒய்ஃப் நர்ஸா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃப்ரெண்டு சொல்லவும், ஆகா நல்லதா போச்சே மாப்பிள்ள, அப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், என்ன மாப்பிள்ள என்ன உதவினாலும் சொல்ல அப்படின்னு சொல்லி சேது ஃப்ரெண்டு கேட்குறாரு. நான் இங்கே பாத்தியா அவங்க தான் என் ஒய்ஃப் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சேது காட்டவும், சரி மாப்பிள்ள என்ன ஒய்ஃபை விட்டுட்டு நீங்கள் வந்து நிற்கிற, என்ன அவங்க எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சேது ஃப்ரெண்டு கேட்கவும், அட மாமா மாப்பிள்ள அவளுக்கு எனக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு மனஸ்தாபம், அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, எனக்கு குழந்தைய பற்றி என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கிறேன்னு மனசு கடந்து துடிக்குது, இப்போ போயிருக்காங்களே உன் ஒய்ஃபு கிட்ட தமிழ்ச்செல்வின்ற பேஷண்ட்டுக்கு என்ன ஏது அவங்களுடைய குழந்தையான நிலவரம் என்ன இதெல்லாம் பற்றி கொஞ்சம் உன் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் மாப்பிள்ள, உன் ஒய்ஃபு கிட்ட கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சரி மாப்பிள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃப்ரெண்டும் சேதுவும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. தமிழ் அப்பத்தா வசந்தி 3 பேரும் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க. சேது உள்ளே போயிட்டு, மாப்பிள்ள இவங்க தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃப்ரெண்டு சொல்லவும், வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபும் சொல்கிறாங்க. என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஃப்ரெண்டு ஒய்ஃப் கேட்கவும், வணக்கம்மா இப்போ தமிழ்ச்செல்வி போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் வழக்கமாக வர பேஷண்ட் தான், தமிழ்ச்செல்வி தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் சொல்லவும், ஆமாம் யாருங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபு கேட்கவும், ஏய் இவன் என் ஃப்ரெண்டுடி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவனை பார்த்துருக்கேன், அவனுக்கு ஒரு உதவி வேணுமா பார்த்து செஞ்சு விட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஃப்ரெண்டும் சொல்லுவோம், சரிங்க தமிழ்ச்செல்வியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறணும், ஆமாம் அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபு கேட்கவும், அடியே 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி தான் அவளுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டையா, இப்போ ஸ்கேனு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம், அதான் குழந்தைய பற்றி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆமாம் எப்படியும் உங்ககிட்ட ஒரு காப்பி வச்சுருப்பீங்களே, பேஷண்ட் கிட்ட ஒரு காப்பி கொடுத்தப்போ ஒரு காப்பி வச்சிருப்பீங்களே, அதை பார்த்து என்ன ஏதுன்னு இவங்கிட்ட சொல்லேன், பாவம் குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சேது ஃப்ரெண்டு சொல்லவும், சரிங்க சார் உள்ளே வாங்க, அவங்க பார்த்துட்டு போன ஸ்கேன் ரிப்போர்ட் உள்ளே இப்போ தான் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபும் பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிற என்ன நிலவரம்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. சேதுவும் பார்த்தா ஆவலா இங்கே நர்ஸு பின்னாடியே போகிறாரு. இதுதான் தமிழ்ச்செல்வியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, குழந்தையோடைய வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குது,
குழந்தைகளுக்கு தேவையான வளர்ச்சி எல்லாமே இந்த மாதத்துக்கு தேவையான எல்லாமே நல்லா இருக்குது. 2 குழந்தைகளுமே நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் பார்த்தா பட்டுன்னு போட்டு உடைச்சிட்றாங்க. என்னம்மா சொன்னீங்க, என்ன சிஸ்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறவும், என்ன சார் குழந்தை நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா நர்ஸு கேட்கவும், இல்லை நீங்கள் தமிழ்ச்செல்வி தானே சொல்கிறீங்க. ஆமாம், ரிப்போர்ட்டில் தமிழ்ச்செல்வி சேதுபதின்னு தான் இருக்குது. இப்போ வந்துட்டு போனவங்கள தானே சொல்கிறீங்க. அவங்கள தான் சொல்கிறேன். 2 குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்குது சார். உங்களுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது. அந்த ஒரு சந்தோஷம் தானே உங்களுக்கு. அதனால தானே குழந்தைய பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு பாட்டுக்க சொல்லவும் சேதுவுக்கு ஒன்றுமே ஓடலை. என்ன சொல்கிறீங்க, 2 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா பேய் அரைஞ்ச மாதிரி நிற்க, ஆமாம் சார், உங்கள் மனைவிக்கு ட்வின் பேபி. 6 மாதத்துக்கு தேவையான குழந்தைக்கான வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க. அவ்வளோதான் சார், எனக்கு வேலை இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் இந்த கொடுக்க முடியாது. உங்கள் மனைவி கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சேதுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியலை. வீட்டுக்கு பார்த்தா அறக்க பறக்க கிளம்பி வராரு. வந்து பார்த்தா தமிழ் வீட்டுக்கே வந்துடுறாங்க. தமிழ் எப்பயும் போல வழக்கம் போல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது அப்பதான் தமிழ்கிட்ட கேட்குறாரு, ஓ ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஏன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஓ ஸ்கேன் ரிப்போர்ட்டை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கோமா கேட்கவும் தமிழ் பார்த்தா எடுத்து கொடுக்குறாங்க. அதை வேகமாக பார்த்தா சேது பிரட்டி பார்க்குறாரு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 2 குழந்தைங்களுக்கான உருவம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இதை பார்த்ததும் சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதை அப்படியே பார்த்தா தமிழ்கிட்ட காட்டாரு. எதுக்காக என்கிட்ட மறைச்ச? நான் தப்பு பண்ணேன் தான், உன்னைய நான் அப்படி பேசியிருக்க கூடாதான். அதுக்காக இந்த நிமிஷம் வரைய மனசார நான் வருத்தப்படுறேன். அதுக்காக குழந்தைய பற்றி இப்படி ஒரு விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சேது கோப்படவும், என்ன மறைச்சாக, என்ன குழந்தைய மறைச்சாக? ஒன்றும் அதெல்லாம் மறைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், 2 பிள்ளைன்ற விஷயத்தை ஏண்டி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் தமிழுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியல. என்ன குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏய் நான் குடிக்கலாம் இல்லடி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. 2 பிள்ளை தான் அப்படின்ற விஷயத்த ஏண்டி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, 2 பிள்ளையா, யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், யாரு சொன்னாங்களா, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருடி, அதில் 2 பிள்ளைன்னு எழுதியிருக்கு, அதில் 2 பிள்ளைக்கான உருவமும் தெரியுது, ஏண்டி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழ்கிட்ட கோவப்படவும் தமிழுக்கு கையும் புரியல காலும் புரியல. இந்த ஆள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, 2 பிள்ளையா அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா தமிழ் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பரட்டி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ட்வின் பேபி ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு போட்டிருக்கு. 10வது ஸ்கேனில் 2 குழந்தைகளுக்கான உருவமும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இதை பார்த்ததும் தமிழை பார்த்தா அதிர்ந்து போயிடுறாங்க. ஆமாம், இதை வச்சு சொன்னார், ஆனால் 2 பிள்ளை 2 குழந்தைக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடறாங்க. நான் உன்னை ஒரு வார்த்தை தப்பாக சொன்னேன் அப்படின்றதுக்காக குழந்தை பற்றின மொத்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டேல அப்படின்னு சொல்லி சேது ஒரு பக்கம் கோப்பட, தமிழுக்கு பார்த்தா இந்த விஷயம் இப்போதான் தெரியவும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து கண்கலங்கி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா தமிழை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாரு. என்ன இவ ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது தமிழை பார்த்து ஒன்றும் புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு.